கர்த்தர் மகிமையுண்டதாக. இன்றைய வேதவசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தர் கொடுத்த கற்பனைகளில் ஒன்று, களவு செய்யாதிருப்பாயாக. அடுத்தவங்க பொருளையோ, தேவனுடைய காரியத்தையோ, அரசு கவர்மெண்டுடைய பொருளையோ, எந்த பொருளையுமே நீ களவு எடுத்தோம்னா, அது சின்ன பொருளாக இருக்கலாம், பெரிய பொருளாக இருக்கலாம், கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை கொண்டு நம்ம மேலே பாவமே சுமரும். இது தீட்டு கிடையாது, பாவம். நம்ம எந்த சிலவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாவங்கள் திருட மாட்டாங்க. சின்ன சின்ன பொருள், சின்ன பின்னு எதுவோ சின்ன பின்னாக இருக்கட்டு, அது வேஸ்ட்லெஸ். ஒரு கருவேப்பிலையாக இருக்கட்டும், பக்கத்து கருவேப்பிலையாக இருக்கட்டும், அது திருடு அடுத்தவங்களுக்கு அவங்க பொருளை கேட்காம எடுத்துனா பாவம். அதையெல்லாம் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இதுக்கு முன்னே நம்ம எந்த பாவங்களும் செய்திருந்தாலும் எல்லார்ட்டும் மன்னிப்பு கேட்போம். இனி தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். அதே மாதிரி களவு செய்தால் பாவம் வருது, ஆனால் களவு செய்யக்கூடிய அளவு உனக்கு ஒரு ஆப்ஷன் வருது. ஆனால் அதில் நீ களவு பண்ணாமல் இருந்தீன்னா அதுக்கான பிளெஸ்ஸிங்கும் கற்றுட்டு உண்டு. வேதத்தில் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகர் இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி இருப்போம். தேவன் தாமே ஒரு கிருபை செய்வாராக. நம்மளுடைய எல்லா பாவங்கள் கடந்து வந்த பாதைகளை ஏதாவது திருடிருக்கலாம், அடுத்தவங்க பொருளை நம்ம வஞ்சித்துக்கலாம், தேவனுடைய காரியங்களை எடுத்துருக்கலாம். எது இருந்தாலும் அதெல்லாம் தேவனுடைய மன்னிப்பு கேட்டு இனி ஒரு புதிய களவு இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.